ಸೆಲ್ಫಿ ತಗೊಂಡು ಫೋಟೋ ಹಾಕೋಣ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಹೋದೆ. ಅದು ಆನೆ ನನ್ನ ಅಟ್ಟಾಡ್ಸ್ಕೊಂಡು ನನ್ನ ತುಳಿದು ಎಲ್ಲ ಮಾಡಿ ನನ್ನ ಜೀವ ಉಳಿದಿರೋದೇ ಹೆಚ್ಚು. ಆದ್ರೆ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಈ ತರ ದುಸ್ಸಾಹಸ ಯಾರು ಮಾಡಕ್ ಹೋಗ್ಬೇಡಿ. கேரட் சாப்பிட்டுக் கொண்டிருந்த யானையை செல்ஃபி எடுக்க சென்று தாக்கப்பட்டவர் இன்று கை கட்டி மன்னிப்பு கோரி ವಿಡಿಯೋ. ಆಮೇಲೆ ನಾನು ಸ್ವಿಚ್ ಆಫ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಮನೆ ಹೊರಟೋದೆ. ಆದ್ರೂ ಫಾರೆಸ್ಟ್ನವರು ನನ್ನ ಟೇಸ್ ಔಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಮನೆ ಕಂಡಿಡಿದು ಮನೆ ಬಂದು ಮನೆಯಿಂದ ಕರ್ಕೊಂಡು ನನಗೆ இது ದಂಡ ಹಾಕಿದ್ದಾರೆ. வைரலான வீடியோவால் களத்தில் இறங்கிய வனத்துறையினர் யார் இந்த நபர், என்ன நடந்தது? பந்திப்பூர்ல இருக்கக்கூடிய ஊட்டி சாலையில சமீபத்துல ஒரு நிகழ்வு நடந்து அது சமூக வலைதளங்கள்ல வைரலாகவும் பகிரப்பட்டது. காட்டு யானை ஒன்று கேரட்டுகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது சுற்றி பல பேர் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாங்க. அப்போ திடீர்னு பக்கத்துல இருந்த ஒரு நபரா ஆக்ரோஷமா அந்த யானை துரத்தி சென்று தாக்கியிருந்தது. யானையுடைய கால்கள்ல மிதிப்பட்ட அந்த நபர் நூல் இலையில உயிர் பிழைத்திருந்தாரு. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலாக வனத்துறையினர் யார் அந்த நபர்னு ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அவர் நஞ்சங்கூட் பகுதியை சேர்ந்த பசவராஜ் அப்படின்றதும் யானையோட செல்ஃபி எடுக்கிறதுக்காக சென்ற போதுதான் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாகவும் கூறப்பட்டிருந்திருக்கு. இதை தொடர்ந்து வனத்துறை அந்த நபருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்ததாகவும் கூறப்படுது. ನಾನು ಬಂಡೀಪುರ ಇದಕ್ಕೆ ಟೊಂಕಾಪುರ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೆ. ದೇವಸ್ಥಾನದಿಂದ ಬರ್ಬೇಕಾದ್ರೆ ಮೋಜು ಮಸ್ತಿ ಮಾಡ್ಕೊಂಡು ನಾನು ಆನೆಗೆ ಸೆಲ್ಫಿ ತಗೊಂಡು ಫೋಟೋ ಹಾಕೋಣ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಾನು ಹೋದೆ. ಅದು ಆನೆ ನನ್ನ ಅಟ್ಟಾಡ್ಸ್ಕೊಂಡು ನನ್ನ ತುಳಿದು ಎಲ್ಲ ಮಾಡಿ ನನ್ನ ಜೀವ ಉಳಿದಿರೋದೇ ಹೆಚ್ಚು. ಆದ್ರೆ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ಈ ತರ ದುಸ್ಸಾಹಸ ಯಾರು ಮಾಡಕ್ ಹೋಗ್ಬೇಡಿ. இந்த செய்தி பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் MC ஆப்பியா காட்டன் கிளப், ஜெயச்சந்திரன், GT ஹாலிடேஸ்.